சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட 52வது தலைமை நீதிபதியா பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் இன்று பதவியேற்றிருக்காரு. முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவோட ஓய்வை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. PR கவாய் நாக்பூரை சேர்ந்த 3வது தலைமை நீதிபதி. இதற்கு முன்னாடி நீதிபதிகள் M. ஹிதாயத்துல்லா மற்றும் ஷரத் அரவிந்த் பாப்டே இந்த பதவியை வகித்திருந்தாங்க. இப்போது PR கவாயோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 1960 நவம்பர் 24 அன்று மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி நகர்ல பிறந்த தலைமை நீதிபதி PR கவாய் கேரளா மற்றும் பீகார் மாநில ஆளுநரா பணியாற்றியுள்ள குடியரசுக் கட்சி தலைவர் RS கவாயோட மகன். அமராவதியில பள்ளி கல்வியை முடிச்ச இவர் சட்டம் படிக்க மும்பைக்கு சென்றாரு. 1985 மார்ச் 16ஆம் தேதி பார் கவுன்சில்ல உறுப்பினரான பூஷன் கவாய் 1987 வரைக்கும் உயர்நீதிமன்றத்துல முன்னாள் நீதிபதி மற்றும் முன்னாள் அட்வொகேட் ஜெனரலாவும் பணியாற்றியிருக்காரு. 1987ஆம் ஆண்டு பம்பாய் உயர்நீதிமன்றத்துல தனியாக பயிற்சியை தொடங்கிய இவர் 1990ஆம் ஆண்டு நாக்பூருக்கு குடிபெயர்ந்தாரு. பம்பாய் உயர்நீதிமன்றத்துல நாக்பூர் பிரிவில் வழக்கறிஞரா தனது பணியை தொடர்ந்தாரு. நாக்பூர் மற்றும் அமராவதி நகராட்சிகளுக்கும் அமராவதி பல்கலைக்கழகத்திற்கும் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்காரு. ஆகஸ்ட் 1992 முதல் ஜூலை 1993 வரை பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் நாக்பூர் பெஞ்சில் அரசு உதவி வழக்கறிஞராகவும், ஆகஸ்ட் 1992 முதல் ஜூலை 1993 வரை பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் நாக்பூர் பெஞ்சில் அரசு உதவி வழக்கறிஞராகவும் அரசு கூடுதல் வழக்கறிஞர் பதவியும் வகிச்சாரு. பின்னர் 2003 நவம்பர் 14ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாகவும் பதவி வகிச்சாரு. 2005 நவம்பர் 12 முதல் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதியாக பணியாற்றும் போது பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கினாரு. 14 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய பிறகு 2019 மே 24ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியா பதவி உயர்வு வாங்கினாரு. இன்று இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள கவாய் 6 மாத பணிக்கு பிறகு 2025 நவம்பர் 23 ஓய்வு பெறுவார். நீதிபதி M. ஹிதாயத்துல்லா மற்றும் நீதிபதி ஷரத் பாப்டே ஆகியோரை தொடர்ந்து இந்திய நீதித்துறையில மிக உயர்ந்த பதவிக்கு உயரும் நாக்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் 3வது உறுப்பினராக கவாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது பூஷன் கவாய் வழங்கிய முக்கிய தீர்ப்புகளை பத்தி பார்க்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி பூஷன் கவாய் பல வரலாற்று சிறப்புமிக்க வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. மத்திய அரசோட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை 2023ஆம் ஆண்டுல உறுதி செய்த உச்சநீதிமன்ற அமர்வுல PR கவாயோ இடம்பெற்றிருந்தாரு. பண மதிப்பிழப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பை வழங்கும் போது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் பிரிவு 26(2) கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் அனைத்து வகையான ரூபாய் நோட்டுகளையும் தடை செய்ய பயன்படுத்தலாம். இந்த பிரிவில் பயன்படுத்தப்படும் ஏதேனும், அதாவது எனி என்ற வார்த்தையை குறுகிய அர்த்தத்துல புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி கவாய் கூறியிருந்தாரு. 2024ஆம் ஆண்டுல உச்சநீதிமன்றத்துல 7 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீடு கட்டமைப்புக்குள்ள துணை வகைப்பாடு அரசியலமைப்பு ரீதியாக அனுமதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கியிருந்தது. நீதிபதி பூஷன் கவாய் இந்த அமர்வுல இடம்பெற்றிருந்தாரு. அப்போது நீதிபதி கவாய் உட்பட 4 நீதிபதிகள் SC மற்றும் ST இடஒதுக்கீடுகளுக்கு கிரீமி லேயர் விதியை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. அரசியல் அமைப்புல கூறப்பட்டுள்ள சமத்துவ கொள்கையை நிறுவுவதில் இந்த நடவடிக்கை முக்கியமானதாக இருக்கலாம். இருப்பினும் கூட பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வழக்கை போலவே பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கும் கிரீமி லேயரை செயல்படுத்துவதற்கான குறிப்பிட்ட அளவுகோல்களை அரசாங்கம் நிறுவ வேணும். இது மட்டும் இல்லாம OBC மற்றும் பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கான அளவுகோல்கள் வேறுபடலாம் அப்படின்னு கவாய் கூறியிருந்தாரு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவை மத்திய அரசு ரத்து செய்த போது அரசோட முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டது. டிசம்பர் 2023 உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புல சட்டப்பிரிவு 370 ரத்து செய்வதற்கான மத்திய அரசோட நடவடிக்கையை உறுதி செய்தது. வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அரசியலமைப்பு அமர்வுல நீதிபதி பூஷன் கவாயும் இடம்பெற்றிருந்தாரு.
மற்றொரு குறிப்பிடத்தக்க தீர்ப்புல உச்சநீதிமன்றத்தோட 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது தேர்தல் பத்திர திட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது அப்படின்னு அறிவிச்சது. இந்த திட்டத்தின் கீழே நன்கொடையாளர்களின் பெயர் வெளியிடப்படாதது அரசியலமைப்பின் பிரிவு 19(1)(a)ன் கீழ் குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை மீறுவதற்கான தீர்ப்பு வழங்கிய அந்த அமர்வோட 5 நீதிபதிகள்ல நீதிபதி PR கவாயு ஒருவரா இருந்தாரு. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்களோட வீடுகளை இடிப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை கையாண்ட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு நீதிபதி கவாய் தலைமை தாங்கினாரு. மனுக்களை விசாரித்த நீதிபதி உரிய நடைமுறையை பின்பற்றாம சொத்துக்களை அழிப்பது சட்டவிரோதமானது அப்படின்னு கூறி இடிக்கும் செயல்பாடுகளை கடுமையா விமர்சித்தாரு. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களோட வீடுகளுக்கு எதிராக இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய நடைமுறை பாதுகாப்புகளை உச்சநீதிமன்றம் வகுத்தது. முக்கியமாக இந்த வழிகாட்டுதல் வழக்கோட சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, நாடு முழுவதுமே பொருந்தும் அப்படின்னும் இந்த விதிகளை செயல்படுத்துவதற்கு பொருத்தமான சுற்றறிக்கைகளை வெளியிடுமாறும் அனைத்து மாநிலங்களோட தலைமை செயலாளர்களுக்கும் இந்த அமர்வு உத்தரவிட்டது. ராகுல் காந்தி சம்பந்தப்பட்ட அவதூறு வழக்குல சூரத் அமர்வு நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இருப்பினும் அதிகபட்ச தண்டனையை வழங்குவதற்கான குறிப்பிட்ட காரணங்கள் கீழே நீதிமன்றம் வழங்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டு உச்சநீதிமன்ற தண்டனையை நிறுத்தி வைத்தது. இந்த வழக்கு நீதிபதி பூஷன் கவாய் தலைமையிலான அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தபோது காங்கிரஸ் கட்சியுடனான தனது குடும்பத்தினரோட நீண்டகால தொடர்பை காரணம் காட்டி தானாக முன்வந்து வழக்கிலிருந்து விலக முன்வந்தார் நீதிபதி கவாய். எனது தந்தை காங்கிரஸ் உறுப்பினராக இல்லை, ஆனா அவரோட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியோட தொடர்பு இருக்கு. காங்கிரஸ் ஆதரவுடன் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனாரு. எனது சகோதரரும் அரசியல தீவிரமா இருக்காரு. அவர் காங்கிரஸோட தொடர்ந்து தொடர்புல இருப்பவர். எனவே இந்த வழக்கை நான் விசாரிக்க வேண்டுமா இல்லையா அப்படின்றத நான் ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த போதிலும் ராகுல் காந்தி வழக்கை விசாரித்த அமர்வில் அவர் தொடர்ந்து கலந்துகிட்டாரு. இந்திய தலைமை நீதிபதி குறித்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சமூக ஊடக தளமான எக்ஸ்ல ஒரு பதிவு தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல அவர் குற்றவாளி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. அவருடைய கருத்துக்கள் அவமதிப்புக்கு சமமானவை அப்படின்னு முடிவு செய்து இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது நீதிமன்றம். இந்த வழக்கை நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, பூஷன் கவாய் மற்றும் கிருஷ்ணா முராரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டது. நீதிபதி பூஷன் கவாய் தலைமையிலான சிறப்பு அமர்வு 2023ஆம் ஆண்டு சமூக ஆர்வலர் டீஸ்டா செடல்வாட்டுக்கு ஜாமீன் வழங்கியது. 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரம் தொடர்பாக சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லியோட முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவுக்கு 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை நீதிபதிகள் பூஷன் கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை தொடர்ந்து 17 மாதங்கள் காவலில் இருந்த பிறகு சிசோடியா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டாரு. இப்போது கவாய் முன்னுள்ள முக்கியமான வழக்குகளை பத்தி பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் செல்லுபடித்தன்மையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தற்போது உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணையில இருக்கு. 2024ஆம் ஆண்டுல இந்த சட்டம் தொடர்பான குறிப்பிடத்தக்க இடைக்கால உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. புதிய வழக்குகள் தாக்கல் செய்வதற்கும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்குகள்ல உள்ள எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. இது போன்ற விஷயங்கள்ல கீழமை நீதிமன்றங்கள் எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்க தவிர்க்க வேணும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கு. தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வந்தது. கண்ணா ஓய்வு பெற்றுள்ளதால தற்போதைய தலைமை நீதிபதியான நீதிபதி PR கவாய் முன்பு இந்த வழக்குகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கவாயின் பதவி காலத்துல அவர் தலைமை தாங்கும் முக்கிய வழக்குகளை இதுவும் ஒன்னா பார்க்கப்படுது. மத்திய அரசு நிறைவேற்றிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கும் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வே விசாரித்து வந்தது. இதுவும் பூஷன் கவாய் விசாரிக்கும் முக்கியமான வழக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் பிரீத்தி பாபு.